இணைந்திருக்கிறார் தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர். வணக்கம் திரு நிர்மல்குமார். விசில் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வேற என்னென்ன வழிகாட்டுதல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு? இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே எங்க எல்லாருக்கும் எங்களுடைய தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சின்னம், எங்க தலைவர் ரொம்ப விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம். இப்போது இந்த செய்தி ஊடகமா தான் நாங்களே தெரிஞ்சுக்கொண்டோம். இன்னும் எங்களுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வர்றதுக்காக வெயிட்டிங். நாங்க வந்தோடனே எங்களுடைய இதுல இப்பதான் ஜஸ்ட் நவ் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. நான் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றோம். கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்க தலைவர் தேர்ந்தெடுத்த சின்னம் அது. எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அபிஷியலா நாங்க கனெக்ட் பண்றோம். நிச்சயமா எப்பவுமே ஒரு சின்னம் அப்படிங்கிறது அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல விசில் சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு சின்னத்தை தாவேகா முதல் தேர்தலிலேயே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகா கேட்ட ஒரு சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது இளைஞர்கள் கிட்ட எந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா ஒரு நிமிஷத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், எங்களுடைய தலைவர், எங்களுடைய கட்சியில ஒவ்வொரு விஷயத்தையும் இளைஞர்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்த்துட்டாங்க. எங்க கொடியாகட்டும், எங்களுடைய நடவடிக்கை ஆகட்டும், எங்களுடைய தலைவருடைய ஒவ்வொரு நகர்வையும் இளைஞர்கள் உற்று நோக்கி வராங்க. எங்களுடைய சின்னம் ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் இந்நேரம் தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியும்.